வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, டெய்லி எப்படி ஒரு புதுமையான விஷயம்லாம் லேர்ன் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்கு வரீங்க. ஸோ காலையில் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து, கிளாஸில் உட்கார்ந்ததுலேருந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற வரைக்கும் என்ன புது விஷயம், ஏதோ ஒரு புது வேர்டு டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க, புதுமையான விஷயங்கள். ஸோ அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். சாயந்தரம் நீங்கள் ஸ்கூல் விட்டு போகும்போதோ இல்லை வெயிட்டிங் பண்ணிகிட்ருப்பீங்களே, ஸோ வேனுக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப யோசிங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன ஒரு சின்ன ஒரு வேர்டு ஏதாவது ஒரு விஷயம் அது ஏதாவது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாலேஜை நோக்கி ஒரு தேடல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே டெய்லி என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட ஸ்கூலுக்கு நம்ம போவோம். ஸோ டெஸ்ட்டு, மார்க்கு இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு புது விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேடல் இருக்கிறப்ப என்ன ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, டீச்சர் சொல்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்கிறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, கிளாஸில் டீச்சர் என்ன பேசுகிறாங்க, நமக்கு புரியல, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம லிசன் பண்ணணும். அப்போ தான் அந்த புது வேர்டு நமக்கு தெரியும், புதுசாக ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். மைண்டில் வச்சுட்டு டெய்லி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெய்லி ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அந்த வேர்டு மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. அந்த வேர்டு நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவாக எங்கே யூஸ் பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் வொக்காபுலரி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த புதுமையான விஷயம் தேடல்லையும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக ஒரு தேடல் இருக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம். ஒரு விஷயத்தை தேடல், எக்ஸ்ப்ளரேஷன், அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளரேஷன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களோட படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு டயர்ட் இருக்காது. டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா என்ன இந்த கான்செப்ட்லாம் உட்காந்து படிக்கணுமா, இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிக்கணுமா அப்படின்ற ஒரு பயமோ கவலையோ இருக்காது. ஜாலியாக படிக்கலாம். ஸோ ஜாலியாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ஒரு மைண்ட் சுமையாக பார்க்காது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டட் அட்வென்ச்சராக பார்க்கும். ஸோ இதை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.